அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். இன்னைக்கு வந்து எம்சிசியோடைய ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்ட் கவுன்சிலிங்கோடைய ரிசல்ட் அஃபிஷியலாக கொடுத்துட்டாங்க. இந்த கவுன்சிலிங் ஆனது ஒன்லி ஆல் இண்டியா கோட்டா டீம்டு யூனிவர்சிட்டி இதுக்கு உண்டான கவுன்சிலிங் ரிசல்ட்டு கொடுத்துட்டாங்க. மேபி நீங்கள் ஒரு 3 lakhs கட்டியிருக்கலாம், இல்லை ஒரு 50,000 கட்டியிருக்கலாம், ரிசல்ட்டில் பேர் வராமல் இருந்திருக்கலாம். பட் என்ன மார்க் ரேஞ்ச் வரைக்கும் வந்திருக்கு அப்படின்றத தெரியணுன்றதுக்காக ஒரு அஃபிஷியலாக ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணணுன்ற ஒரு நீடு கண்டிப்பாக நம்மளுடைய மாணவர்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு நோக்கத்தில் நான் கிளியராக கவர் பண்ண விரும்புகிறேன். எவ்வளோ ஷார்ட்டாக முடிக்க முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக முடிக்க ட்ரை பண்ணுறேன். எம்சிசியோடைய ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு கவுன்சிலிங்கோட ரிசல்ட் சரிங்களா. ஆல் இண்டியா கோட்டாவுடைய ஃபஸ்ட்டு எம்பிபிஎஸ்க்கு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் பிடிஎஸ் சொல்லிடலாம் சரிங்களா. எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரி, எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரியில் கடைசி மதிப்பெண்ணாக நம்ம பார்ப்பது 651 மதிப்பெண் சரிங்களா. அதே மாதிரி அடுத்து வந்து ஓப்பன் அண்ட் ஜென்ரல் ரெண்டுமே சிமிலர் கேட்டகரியில் தான் எம்பிபிஎஸ் பொறுத்தவரையும் வந்திருக்கு. ஓப்பன் சீட் மீன்ஸ் இட்ஸ் ஜென்ரல் கேட்டகரி, அன்ரிசர்வ்டு கேட்டகரி. அதுக்கப்புறமேல் வந்து ஓபிசி கேட்டகரி ரைட்டுங்களா. அவங்களோட 2 மதிப்பெண்ணுமே 651 மதிப்பெண் வரைக்கும் வந்திருக்கிறதா ரிசல்ட் கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ் 647, எஸ்சி கேட்டகரி 549 மதிப்பெண், எஸ்டி கேட்டகரி 526. இதுதான் ஆல் இண்டியா கோட்டாவோட ரிசல்ட். சார் டீம்டு யூனிவர்சிட்டி சார், கண்டிப்பாக அதை பற்றி சொல்லாமல் இருக்க முடியுமா. டீம்டு யூனிவர்சிட்டி மொத்தமாக ஒரு 10 இடம் பார்த்தோம். தமிழ்நாடு பாண்டிச்சேரி ரொம்ப ஃபோக்கஸ்டாக பார்த்தாலும் கூட கடைசியாக இருக்கிற யார் நம்ம காலேஜ் தான், எப்போதும் சவுத் இந்தியா தான், தமிழ்நாட்டில் இருக்கிற கல்லூரிகள் தான் ஏதாவது கடைசியான அலாட்மெண்ட்டாக இருக்கும். அப்படி பார்க்குற பட்சத்தில் நம்மளுடைய கடைசி மதிப்பெண் 369, லாஸ்ட் ரவுண்டில் 325 கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி 369 மதிப்பெண் வரைக்கும் சீட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. இதோடைய டெட்லைன் கடைசி மார்க் மட்டும்தான் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஸ். ஸோ டீம்டு யூனிவர்சிட்டி சொல்லிட்டேன், ஆல் இண்டியா கோட்டாவோட எம்பிபிஎஸ் சொல்லிட்டேன். இப்போ அடுத்து பிடிஎஸ்க்குள்ளே போகிறோம். ஸோ பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டா அது வந்து எந்த ரேஞ்சில் வந்திருக்குன்னு பார்த்துக்கலாம். ஆல் இண்டியா பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரியில் 542 மதிப்பெண் வரைக்கும் வந்திருக்கு. அதே மாதிரி ஓபிசி பொறுத்த வரைக்கும் 405 மார்க், மேபி உங்களோட ஹையர் மார்க் இருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு த கண்டிஷன்ஸ் ஆர் ஆல் ஓவர் இந்தியா இன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ரைட், கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் அதுக்குண்டான கண்டிஷனில் தான் இந்த ரிசல்ட்டை நான் பிரிண்ட் பண்ணியிருக்கிறேன். ஓபிசி 405, இடபிள்யூஎஸ் 331, எஸ்சி கேட்டகரி 366, எஸ்டி கேட்டகரி 326 சரிங்களா. இந்த மதிப்பெண் வரைக்கும் அலாட்மெண்ட் கொடுத்துருக்குதா ரிசல்ட்டை கொடுத்துருக்குறாங்க ஒரு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ரிசல்ட்டில். அடுத்து தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு 4 கல்லூரியில், இங்கே ஒரு 3 காலேஜ், அங்கே ஒரு காலேஜ், 4 காலேஜ். இதில் இருக்கிற டென்டல் காலேஜோடைய கட் ஆஃப் எந்த ரேஞ்சில் போயிருக்குன்னா ஜென்ரலில் 542, ஓபிசியில் 500 மதிப்பெண், எஸ்சி கேட்டகரி 370, எஸ்டி கேட்டகரி 406. ஸோ இந்த மதிப்பெண் ரிலேட்டடாக வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. டீம்டு யூனிவர்சிட்டியில் மேட்ரிக்ஸில் கொடுத்துருக்குறாங்க, அலாட்மெண்ட்டில் இல்லை. சில கல்லூரிகளை நம்மளாம் பார்த்தோம், பட் அது பெருசாக டீட்டெயிலாக பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. திஸ் இஸ் த ஃபைனல் டெட்லைன். ஸோ எம்சிசியோடைய ரிசல்ட்டு முடிந்தது, ரிசல்ட்டு வந்தாச்சு, ரிசல்ட்டு பார்த்தாச்சு. இதில் இருக்கிற மாணவர்கள் யார் யாரெல்லாம் ரிசல்ட்டை பார்த்துட்டீங்க சரிங்களா. இதில் யார் யாரெல்லாம் இதுலேயே வந்து சில மாணவர்கள் நாங்கள் வந்து பிடிஎஸ் சொல்லியிருந்தோம். அதுவும் பிடிஎஸில் என்ன சொல்லியிருந்தேன்னா, யார் யாரெல்லாம் வந்து டீம்டு யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, இல்லை 3 lakhs மணி யார் அப்ளை பண்ணி கட்டியிருக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தோம். ஸோ நிறைய மாணவர்களுக்கு வந்தாங்க, அந்த மாணவர்களுக்கு நம்ம ரிசல்ட்டும் கொடுத்துருக்குறோம் சரிங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி உடைய சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் பிடிஎஸ் ஆல்மோஸ்ட் 9,70,000 கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கடைசி மதிப்பெண் மல்லாரெட்டியோடைய டென்டல் காலேஜோடைய பிடிஎஸ் சீட்டு. ஸோ பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் டீம்டு யூனிவர்சிட்டியில் 200 மார்க் வரைக்குமே அலாட்மெண்ட் ஆகிருக்கு. அதை தான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் அவேர்னஸாக கொடுத்தோம். யார் நீடட் இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள், நம்ம பண்ணி கொடுக்க முடியும்னு சொல்லியிருந்தோம். பட் தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் கிடையாது, அது மறந்துடாதீங்க. தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் அந்த பிடிஎஸ் சீட் கிடையாது. மற்ற மாநிலங்களில் அங்கே ஆல்ரெடி இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டியில் சீட்டு முடிஞ்சிச்சு. வேறு மாநிலங்களில் பக்கத்தில் நெய்பர் ஸ்டேட்டான கர்நாடகா, தெலுங்கானா இந்த மாதிரி மாநிலங்களில் சீட் இருக்கிறத நம்ம அட்வைஸ் பண்ணியிருந்தோம். அதில் எடுத்த மாணவர்கள் நம்ம மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. 200 மதிப்பெண் வரைக்குமே பிடிஎஸ் சீட்டு டீம்டு யூனிவர்சிட்டியில் ஒரு 3 to 4 lakhல கொடுத்துருக்கோம். இதில் இருந்து சில தவறுகள். சார் நான் 250 மார்க் எடுத்திருந்தேன், எப்படியாவது ஒரு பிடிஎஸ் சீட்டு எங்கேயாவது வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் இதில் நான் கலந்துக்கவே இல்லை. கண்டிப்பாக இந்த ரிசல்ட்டை பார்த்த பிறகு உங்களுக்கு தோன்ற வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸோ அது மாதிரி எம்சிசின்ற ஒரு ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் கிடையாது. ஒருவேளை ஏதாவது வாய்ப்பு இருந்தால் பார்க்கலாம். இதுக்கப்புறமும் ஜாயின் பண்ணாத இருக்கிறவங்க உங்களை தேடுதலை நேராக கூகுள் ஃபார்ம் போங்க, அதில் ரெக்வஸ்ட் பண்ணுங்கள். என்னால் எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு பதில் சொல்ல முடியுமோ முயற்சி பண்ணி பார்க்கலாம். அடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். மிக
அடுத்து இமீடியட்டாகவே தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் நிறைய அப்டேட் லைன்லாம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இமீடியட்டாக நீங்கள் அதை அடுத்தது பார்த்துடலாம். சரிங்களா? ரைட்.